அப்பூதியடிகள் நாயனார் கதையில் நம்ம பார்ப்போம். வாழை மரத்தில் நாகம் இருக்கும். அந்த நாகம்தான் அப்பூதியடிகளுடைய மகன் திருநாவுக்கரசை கொன்னுது. அது விஷமுள்ள நாகம். என்ன புரிஞ்சுக்குங்க, விஷமுள்ள நாகம். ஸ்பாட்லே காலி. யார்? அப்பூதியடிகளுடைய மகன் திருநாவுக்கரசு. இது பூநாகம். பூநாகம்ங்கிறது வலி இருக்கும், விஷம் அதிகம் இருக்காது, விஷத்தன்மை கிடையாது. நிறைய இருக்கு. இது போட்ட உடனே கையிலேருந்து ரத்தம் வருது. யாருக்கு? அனந்தாழ்வனுக்கு. ஒரு பூ பறிச்சுட்டு இருக்கோம், ஒரு பூநாகம் கொத்திடுத்து ரத்தம் வருது, கையிலேருந்து கொட்டி கொண்டு இருக்கிறதுன்னா, நானாக இருந்தாலும் நீங்களாக இருந்தாலும் என்ன பண்ணுவீங்க அந்த நேரத்தில்? அந்த பூ பறிச்சுன்னு இருக்கோம் இல்லையா, அந்த பூ குடலைகள் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு பேர் குடலை அப்படின்னு பேர். அது ஒரு மூங்கில்களால் ஆன ஒரு பூக்களை போடுவதற்கு உண்டான ஒரு கண்டெய்னர். அது பிளாஸ்டிக்கு பாத்திரம் அதெல்லாம் கூடாது. பகவானுக்கு பூனா அதுக்கு உண்டான ஒரு ஆச்சாரம் அதெல்லாம் இருக்கணும். அது நம்மளாக இருந்தால் என்ன பண்ணுவோம், அதை உடனே வச்சுட்டு ஐயோ பாம்பு குடிச்சுடுத்துன்னு போய் அதுக்கு என்ன பத்து போடணுமா, மருந்து போடணுமா, என்ன கட்டு போடணுமா, அதை நம்ம பார்ப்போம்.